நாள்ல சாபமான தலைமுறையில் ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதன் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்க இருக்கோம். தலைப்பு என்ன சொல்லுங்க? சாபமான ஒரு தலைமுறையில ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தை பார்க்க இருக்கோம். இங்கே அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்னாள் 12 ஆண்டுகள் பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தார். வேதத்துல சாராவுக்கு 25 ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் இல்லை. அவர் வழியில வந்த அவர் மருமகன் ரெபேக்காலுக்கு 20 ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் இல்லை. சாராளுக்கு 25 வருஷம், ரெபேக்காலுக்கு 20 வருஷம், அன்னாளுக்கு 12 வருடம் பிள்ளை பாக்கியம் கிடையாது. இந்த அன்னாள் ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆலயத்துல போய் ஜெபம் பண்றாங்க. 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து படிக்கிறோம். ஜெபித்த உடனே சில நாட்கள் சென்ற பின்பு ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். உடனே அந்த ஆண் பிள்ளையை பெற்றுக்கொண்ட அன்னாள் ஆலயத்தில் கொண்டு போய் நன்றி சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். எப்போதுமே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது நன்மை செய்யாத ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நாம் தகுதியா இருந்தோம், நான் நல்லவனா இருந்தேன், நான் நீதியா வாழ்ந்தேன், அதனால கர்த்தர் நல்லது செய்யற நமக்கு. அவர் நல்லவரா இருந்ததுனால நமக்கு அவர் நல்லது செய்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறதுனால நம்மளை அவர் பாதுகாத்து விழுந்து போனவங்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அப்ப அண்ணால் என்ன பண்றாங்க? நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் சொல்லு 2 கொரிந்தியர் 4:15 வேதம் சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். எப்பவுமே கர்த்தர் நன்மை செய்யும் போது, ஒரு குடும்பத்துக்கு கடவுள் நன்மை செய்யறான்னு வச்சுங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை பாதுகாத்தீங்களே, என் தேவைகளை சந்தித்தீங்களே, இந்த ஆபத்துல எனக்கு துணை நின்றீங்களே அப்படின்னா நீங்க நன்றி சொல்லி ஜெபிக்கும் போது, அப்படி நன்றி சொல்ற ஜெபிக்கிற குடும்பத்துல கர்த்தர் இன்னும் கிருபையை கூட்டி கொடுப்பார். நன்றி சொல்லி ஜெபிக்கிற மனுஷன் மேல கர்த்தர் மேலும் அதிகமான அன்பை பிரதிபலிக்க செய்வார். அதிகமாய் இரக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கவனிக்கணும். இந்த அண்ணா என்ன பண்ணாங்க சொன்னா, ஒரு ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், இருமாப்பான பேச்சை பேசாதீர்கள். ஒரு மனுஷனுடைய பேச்சில அவன் இருதயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்களா, அந்த பேச்சில் இருமாப்பு இருக்கும். அவங்க பேசினால அந்த பேச்சு என்ன இருக்கும்? என்னடா இருமாப்பா பேசுறியா? அவங்க பேச்சில் இருமாப்பு தெரியும். நிறைய பேர் பேசுற பேச்சில கர்வம், ஆணவம், அகந்தை, பெருமை, திமிர் அந்த பேச்சில தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஒரு மனிதனின் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வரும். உன் இருதயம் தாழ்மையா இருந்தால் உன் இருதயத்துக்கு வரக்கூடிய வார்த்தைகளும் தாழ்மையாக இருக்கும். உன் இருதயம் கர்வம் கொண்டிருந்தால் அந்த கர்வம் உள்ள இருதயத்தில் வரக்கூடிய வார்த்தைகளும் கர்வமாகவே தான் இருக்காது. அப்ப அண்ணால் ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஏதோ ஒரு கூட்டத்தை பார்த்து, ஒரு சமுதாயத்தை பார்த்து சொல்ற மாதிரி சொல்ற. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீங்க, இருமாப்பான பேச்சை இனி என்ன பண்ணாதீங்க, நீங்க பேசாதீங்க என்று சொல்லி அண்ணால் ஒரு கூட்டத்தை பார்த்து இப்படியாக அவர் சொல்லுகிறதாக வேதத்திலே நாம் தெரிந்து கொள்வோம். ஏன் அண்ணால் இப்படி ஜெபிக்கிறாங்க? யார் இருமாப்பா இருந்தது? யார் மேட்டிமையாக பேசினது? யார் அகந்தையான வார்த்தைகளை சோதரிக்கலும் பேசினதை அண்ணால் குறிப்பிட்டு அப்படின்னா அண்ணாலை குறித்து யாரும் இருமாப்பா பேசி இருக்கிறாங்க. அண்ணாளுக்கு முன்னாடி அகந்தையாக யாரோ பேசி இருக்கிறாங்க. அண்ணாளை குறித்து யாரோ தாறுமாறாய் பேசினபடியாக தான் அண்ணாள் சொல்றாங்க, இனி இதுவரைக்கும் பேசுறீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இனி இருமாப்பா பேசாத, கர்வமா பேசாத, ஆணவமா பேசாத, கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி அண்ணாள் சொல்றாங்க. இந்த அண்ணாள் யார்? அண்ணாளுடைய பூர்வீகம் என்ன என்று பார்க்க போனால், எப்பிராயிம் என்கிற ஒரு மலை தேசம். அந்த மலை தேசத்துல சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் என்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல தான் எல்கானா
அன்னாள் என்ற ஒரு குடும்ப தம்பதி வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த ராமா என்ற ஊர் 4 இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமா என்றால் குன்று என்று அர்த்தம். எல்கானா என்ன அர்த்தம்? எல்கானா என்றால் கர்த்தர் பெற்றுக் கொள்ளுகிறார் என்று பொருள். அடுத்தது அன்னாள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அன்னாள் என்ற வார்த்தைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தரின் கிருபை, கர்த்தரின் கிருபை என்று பைபிள் சொல்லு. நல்ல மனைவி கர்த்தர் அருளும். ஒரு ஒரு புருஷனுடைய சந்தோஷம் எதில் அடங்கி இருக்கிறது? ஒரு கணவன் சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் என்ன இருந்தால் ஒரு கணவன் சந்தோஷமா இருப்பான்? நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல பர்மனண்டா வேலை, கை நிறைய பணம், இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு புருஷனுடைய வாழ்க்கை எதிர்காலம் சந்தோஷமா இருந்து விட முடியாது. ஒரு நல்ல மனைவி அமைஞ்சாதான் ஒரு புருஷன் சந்தோஷமா இருக்க முடியும். அதே போலதான் ஒரு மனைவி சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால், உன் எதிர்காலத்தை நீ சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டுமானால் உனக்கு நல்ல ஒரு புருஷன் அமையணும். ஒரு நல்ல புருஷன் அமையாவிட்டால் ஒரு மனைவிக்கு ஒவ்வொரு நாளும் அது நரகமாகவே காட்சியளிக்கிறார். அப்போ அன்னாள் என்ற கிருபை பெற்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் எல்கானாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கவனிங்க, ஒரு நல்ல பெண்களால் ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அன்னாள் ஒரு பெண்ணால எல்கானாவுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது. நான் சொல்றது ஊதாரித்தனமாய் சுற்றி திரிகிற பெண்களால் குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லவில்லை. ஊதாரியான பெண்களால் குடும்பம் கட்டப்படாது. சோம்பேறித்தனமாய் இருக்கிற பெண்களால் ஒரு குடும்பம் கட்டப்படாது. நல்ல பண்புகள் இல்லாத ஒரு பெண்களால் குடும்பம் கட்டப்படாது. எப்போதுமே சோம்பேறித்தனமாய் இருக்கிற எந்த பெண்களாலும் ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவே கட்டி எழுப்பப்படாது. நான் சொல்றது அன்னாளை போல நல்ல பண்புகள் உள்ள ஒரு பெண் இருப்பதால் அந்த பெண்ணால அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அப்போ வேதம் சொல்கிறது, அன்னாள் ஸ்தோத்திரிக்கிறோம், அன்னாள் எல்கானா என்கிற இந்த தம்பதி என்ன பண்ண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 12 ஆண்டுகளாக இவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அப்படி பிள்ளை பாக்கியம் இல்லாத போதுதான் அன்னாள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்த போது இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்றார். இனி இருமாப்பான பேச்சு பேசுறது. அன்னாள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? யாரை பார்த்து இருமாப்பான வார்த்தைகளை பேசாதே என்று அன்னாள் சொல்லுகிறார்? எதற்காக சொல்லுகிறார்? அப்படி என்னத்தான் பின்னணி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் வாசிக்க வேண்டாம், 6ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வரைக்கும் நீங்க படிக்க போனீங்கன்னா அங்கே எல்கானா எந்த வம்சத்திலிருந்து வந்தார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்கானா, கவனிங்க, எல்கானாவுடைய பையன் தான் சாமுவேல். சாமுவேலுடைய அப்பா தான் எல்கானா. எல்கானாவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்படியே ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்படியே போனா இந்த கோராகில வந்து முடிகிறது. அப்ப எல்கானா எந்த தலைமுறையை சார்ந்தவர்? லேவி வம்சத்துல வந்தவர் தான் இந்த எல்கானா. கவனிக்கணும், குறிப்பா இந்த லேவி வம்சத்துல வந்தவர் தான் கோராகு. இதை குறித்து 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கோராகுன்னா யாருங்க? அப்படி என்னங்க தப்பு பண்ணாரு? ஏங்க அந்த குடும்பத்துல இது மாதிரி அப்படி சொல்லி பார்க்கணும். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க போனீங்கன்னா அங்கே கோராகு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிக்கணும். சஞ்சய் நின்று வந்து கணிப்பா. கோராகு அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு பேர் கோராகு. கோராகு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா முன்னாடி ஒரு மாதிரி பேசுறவன், பின்னாடி ஒரு மாதிரி பேசுறவன். என்ன அர்த்தம்? கோராகு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆள் இருக்கும்போது முன்னாடி நல்லா பேசுவான், ஆனா அந்த ஆள் போயிட்டா இதோ போறான் பாரு, இதோ போறான் பாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு மாதிரி குறை பேசுறோம்னா கோராகு. கோராகு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க. தூங்காம நல்லா கவனிங்க. ஆரம்பிச்சு 10 நிமிஷம் தான் ஆகுது, இதுக்குள்ளே நீங்க அப்படியே தலை சாட்சி ஒரு சவுண்ட் போடுற மாதிரி இருக்குது. கவனிங்க, கோராகு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு மாதிரி பேசுறவன். எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க? உங்க முன்னாடி உங்க கிட்ட நின்று பேசுவோம், ஒரு மாதிரி உங்களை வாழ்த்தி பேசுவாங்க. நீங்க போயிட்டீங்களா அதை பாரு, போது பாரு அப்படின்னு பேசுவாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? ஆமா, சபைக்குள்ள நேரி கோராகலாம் இருக்கிறாங்க. இருக்கட்டும், வாங்க வாங்க வாங்க. கவனிங்க, இந்த கோராகு என்ன பண்றாருன்னா இன்னும் மத்த 3 பேரை கூப்பிடல. யாரை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவனிங்க, தாத்தான் என்ற ஒரு மனிதனை கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? தாத்தான். இந்த தாத்தான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நீரூற்றை உடையவன். என்ன அர்த்தம்? அடுத்தது சுயநலவாதி, தனக்கென்று வாழ்கிறவன். தாத்தான் என்ற வார்த்தைக்கு நீரூற்றை போன்றவன்,
சுயநலவாதி, தனக்காகவே வாழ்கிறார். அப்ப இந்த கோராக போய் யாரை கூப்பிடுறாரு? முன்னாடி பின்னாடி பேசுற மனுஷன், முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி பேசுற மனுஷன் ஒரு சுயநலவாதி போய் கூப்பிடுறான். நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்காகவே சுத்தி சுத்தி அவங்களுக்கு குறித்தே கவலைப்படுவாங்க, மற்றவங்களை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, மற்றவங்க பசியா இருக்கிறாங்க, மற்றவங்க அவமானப்படுறாங்க, மற்ற சபை மற்ற ஊழியக்காரங்க அப்படியெல்லாம் கவலைப்படுறாங்க. தன்னை குறித்தே கவலைப்படுற ஒரு சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அப்போ முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி பேசுற இந்த மனுஷன் ஒரு சுயநலவாதியான தாத்தான போய் கூப்பிடலாம், மாடா சுயநலவாதிய. ஏன்னா அவனுக்கு அவன் தான் ஃப்ரெண்டே கிடைப்பான், கூப்பிடுறான். அடுத்தது அபிராம் என்ற ஒருத்தனை போய் கூப்பிடுறான். அபிராம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தன்னை உயர்த்தி காட்டுகிறவன். எந்த இடத்துல போனாலும் சபையில போனாலும் எல்லாம் தெரியுமா, நான் முன்னாடி நிறுத்தி காட்டுறவன். எப்போதுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மற்றவங்க தாழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் எப்படி இருக்கணும்? நான் மேல இடத்துல இருக்கணும், என்னை எல்லாரும் உயர்த்தி பேசணும், எல்லாரும் என்ன வாழ்த்தி பேசணும், என்னை பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் ஸ்தோத்திரி. தன்னை எப்போதுமே உயர்த்தி, அதாவது உயர்த்தி காட்டுக்கு தகுதி இல்லை, ஆனால் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே தன்னை பந்தாவே காமிச்சுக்கிட்டு இருக்க மனுஷன் தான் இந்த ஸ்தோத்திரிக்கும் அபிராம். அப்போ அடுத்தது ஓன் அப்படின்னு இன்னொருத்தர போய் கூப்பிடுறான். ஓன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தற்புகழ்ச்சியை விரும்புகிறவன். எதை விரும்புறவன்? இவனுக்கு புகழக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை, ஆனால் எனக்கு புகழணும், நான் தப்பு பண்ணவும் எனக்கு புகழணும். நிறைய பேருக்கு ஒரு சுபாவம், ஒருத்தர் புகழக்கூடிய அளவுக்கு தகுதியா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு புகழ்ந்தா இவங்களுக்கு பிடிக்காது, ஆனா தன்னை எல்லாரும் புகழணும். வேதத்துல பாருங்க, சவுல் 1000 பேர் எல்லாம் பெண்களை பாடும்போது பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. உடனே சவுல் பொறாமை கொண்டு அந்த தாவீது என்ன பண்ண, எனக்கு 1000 கொடுத்தீங்க, தாவீதுக்கு 10000 என்று சொல்லி தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி. அப்போ ஒரு முன்னுக்கு பின்னாடி முன்னு ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசுற ஒரு கோராக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சுயநலவாதியான மனிதனை கூட்டிக் கொண்டு, தன்னை உயர்த்தி காட்டுகிற ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு, தற்புகழ்ச்சியை நாடுகிற ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு என்ன பண்றாருன்னா நேரா மோசே கிட்ட போறாங்க. யார்கிட்ட போறாங்க? யார்கிட்ட போறாங்க சொல்லுங்க? மோசே கிட்ட போறாங்க. நல்ல கவனிக்கணும். இந்த மோசே கிட்ட போறது இவங்க மட்டும் போல, கூட ஒரு 250 பேர் கூட கூட்டிக்கிறாங்க. அது சொல்லுங்க, இனம் சொல்லுங்க, இனத்தோடு தான் சேரும் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கிற நண்பர்களை பாருங்க. இவன் தற்புகழ்ச்சி நாடுவன், கேடு கட்டுவன், இப்பேற்பட்ட ஆளோடு பின்னாடி போறதுக்கு ஒரு 200 பேர் கூட இருக்கிற பாருங்க. யார் பின்னாடி போனா எதுக்காக நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்லவனுக்கு பின்பாக போனால் நாம நல்லா இருப்போம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகள்லாம் இது மாதிரி ஒரு தற்புகழ்ச்சி நாடுகிறவன், முன்னுக்கு பின்னு முரண்பாடா பேசுறவங்க உங்க பிள்ளைங்க போனா நீங்க உருட்டு சும்மா இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? அந்த பையன் அதே மாதிரி மாறிடுவான். அப்போ இவங்களுடைய சுபாவம் என்னவோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற வண்ணமாகவே நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறார். நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் சரியானவர்களா இல்லை என்றால் நாமளும் கெட்டு போயிடுவோம், மற்றவங்களும். சொல்லுங்க, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உனக்கு சொல். உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நீங்க பழகிற ஃப்ரெண்டு வச்சே உங்க சுபாவம் எப்படி இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சு. அதனால நண்பர்களால் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, நண்பர்களால் சீரழிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், நண்பர்களால் அழிந்த ராஜ்யங்கள் உண்டு, நண்பர்களால் சொத்து சொதத்தை இழந்தவன் பலர் உண்டு, நண்பனால் வீட்டை இழந்தவர்கள் பல பேர் உண்டு, நண்பனால் பெற்ற தகப்பனையும் ஆஸ்திகளையும் வீணாய் செலவழித்து பன்றிகளோடு பன்றியாய் விழுந்து கிடந்த வேதத்தில் பல பேர் உண்டு. ஆனா சொல்ற, நல்ல நண்பர்களோடு கூட பழகுங்க, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல நண்பர்களோடு உங்க பிள்ளைகள் அனுமதிங்க. நல்ல நண்பர்கள் இல்லை என்றால் உங்க பிள்ளைங்க அவர்களை போலவே மாறிவிடுவார்கள். அப்ப என்னாச்சு, இத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு இவங்க என்ன பண்ண, மோசேவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். ஒரு நபரை யாரை கொண்டு பிசாசு வேதனைப்படுத்துவான்? ஒரு நல்லா இருக்கிற மனுஷனை வச்சு பிசாசு இன்னொரு மனுஷனை கஷ்டப்படுத்த மாட்டான். நல்ல குணம் இல்லாதவங்க, நல்ல பண்பு இல்லாதவங்க, நல்ல சுபாவம் யாருக்குள்ள இல்லையோ அவங்கள வச்சுதான் ஒரு குடும்பத்தை பிசாசு வருத்தப்படுத்துவான், ஒரு குடும்பத்தை பிசாசு வேதனைப்படுத்துவான். இயேசுவை யார் மூலமாய் சாத்தான் வேதனைப்படுத்தினான்? யூதாஸ் வழியாக. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக மட்டும் இயேசுவை அவன் காட்டி கொடுக்கவில்லை. யூதாஸுக்கு 30 வெள்ளிக்காசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் தெரியுமா? யூதாஸ் நல்ல படிச்சவன்,
அநேக மொழி தெரிந்தவன் அவன் நினைச்சிருந்தா எக்கச்சக்கமான பணத்தை அவன் சம்பாதிச்சிருக்கலாம். 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அவன் இயேசுவை காட்டி கொடுக்க மாத்திரம் செய்யவில்லை. அவன் பண்புகள் சரியில்லை, அவன் குணங்கள் சரியில்லை. எந்த குணம் சரியில்லையோ அந்த மனுஷனை வச்சுதான் இயேசுவை வேதனைப்படுத்தினான். கவனிக்க, ஒரு மனிதனை வேதனைப்படுத்துவதற்கு யாருக்கு நல்ல குணம் இல்லையோ நல்ல பேச்சு இல்லையோ அவங்களை வச்சுதான் நம்ம வேதனைப்படுத்துவோம். பிசாசு அவங்க வச்சுதான் நம்ம கஷ்டப்படுத்துவோம், அவங்களை வச்சுதான் நம்ம மனசை உடைப்போம். இப்ப எல்லாம் என்ன பண்ண, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மோசேவுக்கு விரோதமா எழுப்பி என்ன பண்ணாங்கன்னா மோசேவுக்கு விரோதமா போய் சண்டை போடுறாங்க, விரோதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், நம்ம எவ்வளவு காலம் கிறிஸ்தவனா இருக்கிறோம் அது முக்கியம். நிறைய பேர் நான் பிறந்ததே கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, இருக்கலாம். எவ்வளவு காலம் கிறிஸ்தவனா இருக்கிறோம், எவ்வளவு காலம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அது நமக்கு முக்கியம் இல்லை. எவ்வளவு நம்ம சுபாவம் மாறி இருக்கிறது அதான் முக்கியம். ஒரு சில பாருங்க 30 வருஷமா சர்ச்சில் இருப்பாங்க, அவன் சுபாவம் மாறவே மாறாது. ஆனா நேத்து வந்திருப்பான், ஆனா அவன் சுபாவம் கடவுள் விரும்புறவனமாய் மாறி இருக்கும். அப்போ நம்ம எவ்வளவு காலம் கிறிஸ்தவனாய் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய சுபாவம் எவ்வளவாய் மாற்றப்பட்டிருக்கிறது, நம்ம எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். கவனிங்க, மோசேவும் இப்ப நான் சொன்ன மக்கள் எல்லாமே ஒரே நியாய பிரமாணத்தை படித்தவர்கள். இவங்களுக்கு ஒரு தனி நியாய பிரமாணம், மோசேக்கு ஒரு தனி நியாய பிரமாணம் கிடையாது. மோசேக்கு ஒரு கடவுள், இவங்களுக்கு ஒரு கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது. மோசே எந்த கடவுளை வழிபட்டாலும் அதே கடவுளை தான் இவங்களும் வழிபட்டாங்க. மோசே எந்த நியாய பிரமாணத்தை படித்தாலும் அதே நியாய பிரமாணத்தை தான் இந்த 250 பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மோசே தன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டார். ஆனா இவங்களும் சொல்லுங்க, மோசே பாருங்க, ஒரு கொலைகார மனிதன், ஒரு கோபக்காரன், கோபத்துல ஏதாச்சும் ஒரு அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அவசர பேர்வழி. ஆனால் அப்பேற்பட்ட மோசே நியாய பிரமாணத்தை படித்த போது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட போது தன் சுபாவங்களை மாற்றிக்கொண்டான். ஆனா அதே சத்தத்தை கேட்ட ஜனங்களோ தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்போ எவ்வளவு காலம் நம்ம சபையில் இருக்கிறோம் அது நமக்கு மேன்மை கிடையாது. எந்த அளவுக்கு நீ மாற்றப்பட்டிருக்கிறாய், எந்த அளவுக்கு உன் ஜீவியம் மாற்றப்பட்டிருக்கிறது அதுதான் நமக்கு முக்கியம். இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாம் போய் மோசே ஒரு கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரம் அங்கே உண்டாகி கொண்டிருக்கு. மோசே யாரு? இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஒரு மனிதன். இந்த ஜனங்களுக்கு மோசே தான் உத்தரவாதி. ஒரு விசுவாசியுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி யாரு? ஒரு ஊழியக்காரன் தான் உத்தரவாதி, ஒரு ஊழியக்காரன் தான் உத்தரவாதி. ஆனா அப்பேற்பட்ட மோசேவை போயிட்டு எல்லாரும் மன வருத்தப்படுத்துகிறாங்க. அப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல பூமி அப்படியே புலகுது ரெண்டா. பூமி என்ன பண்ணுது, அப்படியே ரெண்டா பிறந்து அப்படி தூரமா போகும்போது பைபிள் சொல்லு எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் விரோதமாய் எழுப்பினார்களோ அந்த ஜனமெல்லாம் பூமிக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டார்கள். பூமி அப்படியே மறுபடியும் மூடிக்கொண்டது. எல்லா ஜனங்களும் செத்து போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? கவனிங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் இவங்களை எழுப்பினபடினால இப்பேற்பட்ட ஒரு மரணம் அவருக்கு நேரிடும். பைபிள்ல சில மரணத்தை குறித்து வேதம் சொல்லுது, சில பாவத்தை குறித்து வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது சோத்திரிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பைபிள்ல பார்க்கும் போதே, அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. சில பாவம் நமக்கு சாவை கொண்டு வந்துவிடும். சில பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார், ஆனா சில பாவங்கள் நமக்கு சாவை கொண்டு வரும். அப்போ கோராகின் கூட்டத்தால் செய்த பாவம் எந்த பாவம்? மரணத்துக்கு ஏதுவான பாவம். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன? அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு எதிராக நின்றது இவங்க கர்த்தருடைய பார்வையில மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருந்தது. அனனியா சப்பீரா என்ன பாவம் செஞ்சாங்க? மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தாங்க. நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஒன்றும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லை, சின்ன பாவம் தான் சொல்லி. ஆனா கர்த்தருடைய பார்வையில நம்ம சின்ன பாவம் நினைக்கிற அதே பாவம் தான் கர்த்தருடைய பார்வையில மரணத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய பாவமா இருக்கும். இப்போ எல்லாரும் மரித்து விட்டாங்க. பைபிள் சொல்லுது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல தன் மீது அடிக்கடி பெய்கிற மழை தண்ணீரை குடித்து, நல்ல கவனிங்க வசனத்தை, அடிக்கடி பெய்கிற மழை தண்ணீரை குடித்து அதை உழுகிறவனுக்கு, அந்த நிலத்தை உழக்கூடியவங்களுக்கு பயனுள்ள பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆஸ்வதிக்கப்படும். இந்த இடத்துல அடிக்கடி பெய்கிற மழைனா என்ன? மழை என்பது வசனத்துக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? அடிக்கடி வசனத்தை கேட்டு உழுகிறவர் யார்? ஒரு ஊழியக்காரன் தான் நிலத்தை உழக்கூடியவன். ஊழியக்காரன் யாருக்கு ஒப்பா இருக்கிறது? ஒரு விவசாயிக்கு, நிலத்தை உழுகிற ஒரு உழைப்பாளிக்கு ஒரு ஊழியக்காரன் ஒப்பா இருக்கிறார். நிலம் என்பது ஒரு மனுஷனுடைய இருதயம், விசுவாசிகளை குறிக்கிறது.
அப்போ ஆசீர்வதிக்கிறவர் யார்? தேவன். அப்ப என்ன சொல்றா, அடிக்கடி ஒரு ஊழியக்காரங்க சத்தியத்தை பேச, அந்த சத்தியத்தை கேட்டு கேட்டு நாள் கணக்கா வருஷ கணக்கா கேட்டு கேட்டு பலர் கொடுக்காம சாபத்தையும் கலகத்தையும் திருக்குறத்தையும் கெட்டதையுமே ஒருத்தர் வெளிப்படுத்துவாங்கன்னு சொன்னா அவன் சபிக்கப்பட்டவனாய் போவான். அவன் அடிக்கடி தண்ணீரை குடிச்சு அடிக்கடி சத்தியத்தை கேட்டு யார் பலர் கொடுக்கிறானோ அந்த மனிதன் ஆஸ்வதிக்கப்படும். அந்த மனிதன் ஆஸ்வதிக்கப்படும். அப்போ அடிக்கடி சத்தியத்தை கேட்டு மோசேவுக்கு விரோதமாக எழுப்பின இந்த ஜனங்கள் என்ன ஆயிடுச்சு சொன்னா எல்லாரும் அந்த பூமி அதிர்ச்சியிலே எல்லாரும் மாண்டு மரித்து போனாங்க. கவனி, இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் 2 காரியத்தை சாபமா நினைப்பாங்க. நல்ல கவனிக்கணும், அருமையான விஷயம். ஒன்று, திருமணமாகி பல ஆண்டுகள் பிள்ளை பேர் இல்லைன்னா அதை இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரின் சாபம் என்று நினைப்பாங்க. 2வது, ஒரு மனிதன் செய்த தவறுக்காக கர்த்தர் அவன் அடிச்சு அதனால அவன் செத்து போயிருப்பான்னு சொன்னா இது கர்த்தரின் சாபத்தால் உண்டானது என்று சொல்லுவாங்க. 2 காரியம் சொன்னேன். எதைதான் சாபமா நினைப்பாங்க சொல்லுங்க? குழந்தை பாக்கி இல்லைன்னா அது சாபமா நினைப்பாங்க. 2வது, ஒரு தப்பு நிமித்தம் அடிச்சு அவன் செத்து போயிருந்தா கர்த்தருடைய சாபமா நினைப்பாங்க. இந்த கோராகின் குடும்பத்தார் இவர்கள் செய்த பாவத்தினால் கடவுள் அடித்தார். அந்த சந்ததி அவங்களோடு இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. இப்படி செத்ததனால உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் இவங்க எல்லாம் பார்த்து மத்தவங்க சொல்லுவாங்க சாபத்தில் பிறந்தவங்க. ஏன்னா இவங்க அப்பா அம்மா சாபமா பாவம் செஞ்சான், அந்த சாபத்தால தான் அவன் செத்து போனான், அந்த சாபத்துல பிறந்த புள்ள அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலைமுறையா கேலி பண்ணுவாங்க. அப்போ கோராவுக்குள் இருந்து எல்கானா வரைக்கும் பாத்தீங்கன்னா 16 தலைமுறைகள் வருகிறது. எத்தனை தலைமுறை வருது சொல்லுங்க? 16 தலைமுறை. அப்போ ஒரு மனிதன் சாபத்துக்கு ஆளாகி விட்டால் அவனுக்கு சில ஆசீர்வாதத்தை அனுமதிக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா சாபத்தை சுமந்த மனிதனுக்கு இஸ்ரவேல்ல அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. எந்த சுதந்திரமும். 2வது, சாபத்துக்கு ஆளான மனிதன் பரதேசியாகத்தான் வாழ்க்கை வாழ வேண்டும். 3வது, சாபத்துக்குள்ள உட்பட்ட மனிதனை எந்த ஊழியத்தையும் சேர்த்துக்க கூடாது. இத்தனைக்கு லேவி குடும்பத்துல பிறந்தவர், லேவி குடும்பத்துல பிறந்தவங்க தான் ஊழியம் செய்யணும். ஆனா லேவி குடும்பத்துல பிறந்தவங்க 16 தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணல சொல்லுங்க? ஊழியம். ஏன்? நீ சாப குடும்பத்துல பிறந்தவன், உன் குடும்பம் சாபத்தினாலே செத்து போச்சு. அப்ப அந்த சாப குடும்பத்துல வந்து நீ ஊழியம் செஞ்சனா அது மற்றவங்களுக்கும் சாபம் தான், அதனால ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஊழியத்தை தடை செய்வாங்க. இப்பேற்பட்டவங்களை தலைமுறையா பாக்குறதெல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. ஐயோ போது பாரு, அவ தண்ணி எடுக்க போனா பரியாசம் பண்ணுவாங்க. ஆலயத்துக்கு போனதோ சாப குடும்பத்துல பிறந்தது வந்துச்சு ஆலயத்துக்கு, உனக்கு எதுக்கு ஆராதனை, உனக்கு எதுக்கு பலி, உனக்கு எதுக்கு கடவுளை, உன் குடும்பமே சாபத்துல அடிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொன்னா பரிகசிப்பார்கள், கேலி செய்வார்கள். இந்த 16 தலைமுறை கேலி, கிண்டல், ஊழியம் இல்லை, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டாங்க, சமுதாயத்தில் வெளியே தலை காட்ட முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இந்த 16 தலைமுறைகளை சந்தித்தவங்க. எல்கானா வருகிற வரைக்கும் எல்கானா தான் 16வது தலைமுறை. அப்ப எல்கானா என்ன எப்படி பேசியிருப்பாங்க? எல்கானா ஆலயத்துக்கு போய் தான் பேசியிருப்பாங்க. பாருங்க, சாப குடும்பத்துல பிறந்தது சர்ச்சுக்கு ஜபமா வந்துச்சு பாரு, கையில ஒரு ஆட்டை பிடிச்சிக்கணும், இது ஒரு பொண்டாட்டி ஒரு பௌசினுக்கு. சாப குடும்பத்துல பிறந்தது, சாபத்தை சுமந்தது, கடவுளால் அடிக்கப்பட்ட குடும்பம், உனக்கு எதுக்குடா சர்ச்சு, எல்லாரும் மரியாதை தரக்குறைவா பேசி இருப்பாங்க. அப்படிப்பட்ட எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் ஆண்டவர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அண்ணாள் தேவாலயத்துக்கு போகிறார். அண்ணாலும் எல்கானாவும் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் என்ன பேசியிருப்பாங்க? ஆட்டை கையில பிடிச்சிட்டு போறாங்க, குழந்தை கையில வச்சுட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? சாப குடும்பத்துல பிறந்ததுக்கு பலி வைக்கடா, நீ கடவுளுக்கு பலி கொடுத்தா பலி எடுத்து போற கடவுளே, சாபம் சாபம் எல்லாம் கேலி பண்ணிருப்பாங்க. அவன் பிள்ளை பார்த்து இந்த சாப குடும்பத்துல பிறந்ததுக்கு ஒரு புள்ள ஒரு கேடு இருக்கு, எல்லாம் கேலி பண்ணிருப்பாங்க. இப்ப அண்ணாள் ஏற்கனவே உடஞ்சு போய் வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? 12 வருஷம் குழந்தை இல்லை, இப்பதான் கொஞ்சம் குழந்தை கட்சி கொஞ்சம் சந்தோஷம். ஆனா சந்தோஷத்துல மறுபடி குத்துறாங்க எல்லாம். அப்போ குழந்தையை கண்டு அவன் சந்தோஷப்படுவாளா இல்ல சாபத்தை எண்ணி அவன் துக்கப்படுவாளா தெரியவில்லை. அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு என்ன பண்றானா, இப்ப ஆலயத்துக்கு போகிறாள். ஆலயத்துல போகும்போது அங்க ஏறி தாத்தா கண்ணுக்கு தெரியல அவருக்கு. அப்ப கேட்கிற யாருமா வந்திருக்கிறது? அப்ப அண்ணா சொல்லுகிறாள், நான் தான் லேவி வழியில வந்தேன், கோராகின் வழி வந்தேன்,
இத்சேருடைய வழியில வந்த, எல்கானாவுடைய வழியில வந்த சாமுவேல் ஸ்தோத்திரிக்கிறோம் மகனாகிய பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு ஆலயத்தில் வந்திருக்கிறேன். இப்ப இதை கேட்கும் போது எல்கானா ஏறி என்ன சொல்லியிருப்பாரு? அப்படி என்ன சாபமான குடும்பத்துல வந்தவன் நான் வந்திருக்கிறேன். உடனே அதுக்கு ஏறி சொல்றாரு, உன் பிள்ளையை விட்டுட்டு கவனிங்க. ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு பிள்ளை இருக்குமா? கண்ட பிள்ளைங்க போய் அங்க இருக்கக்கூடாது. லேவி குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க தான் ஆசாரிப்பு கூடாரத்துல படுக்க முடியும், தூங்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். அப்ப சாமுவேல் ஏறி அங்க சேர்த்துக்கிட்டாருன்னா, அப்ப சாமுவேல் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? லேவி கோத்திரம். அப்போ லேவி கோத்திரத்துல இதுவரைக்கும் யாரும் 16 தலைமுறை ஊழியம் செய்யல. ஆனால் இப்போது சாமுவேல் வந்த போது என்னாச்சுன்னா, இப்பதான் ஊழியங்கள் துளிர்க்க ஆரம்பித்தது. கவனிங்க, தேசத்துல சுதந்திரம் கிடையாது, 16 தலைமுறை ஊழியம் கிடையாது, 16 தலைமுறை வரைக்கும் இழிவான வன்மையான சொற்களால் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானவர்கள். ஆனா அப்பேற்பட்ட இவர்கள் இப்போது சாமுவேல் வந்த போது 17வது தலைமுறையில ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊழியமே இல்லாத வந்திருக்க இப்போது சாமுவேல் வளர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். கவனிங்க, ஊழியம் மட்டுமா செஞ்சாரு? அநேக ஊழியக்காரங்கள இவர் ஊழியத்தில் சேர்த்துக்கிறார். பாருங்க, ஒரு காலத்துல ஊழியமே கிடையாது இவருக்கு. ஆனா இப்போ இவர் ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, அநேகரை ஊழியத்துக்குள் இவர் சேர்த்துக் கொள்கிறார். இவர் போயிட்டு யாரை பிரதிஷ்டை பண்றாங்களோ அவங்கதான் ஊழியக்காரங்க. இவர் போய் யாரை பிரதிஷ்டை பண்றாங்களோ அவங்கதான் ராஜா. சவுலை பிரதிஷ்டை பண்ணார், தாவீதை போய் பிரதிஷ்டை பண்ணார். ஒரு காலத்துல ஊழிய வாசியே இல்லாம வெளியே துரத்தப்பட்டு கிடந்தவங்க, சாபமான குடும்பத்துல வந்தவங்க. ஆனால் 17வது தலைமுறை வந்தபோது சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவராக, நியாயாதிபதிகளை ஏற்படுத்தக்கூடியவராக, ஊழியத்துக்கு ஆட்களை விரல் நீட்டக்கூடியவராக இருந்தார். ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப சாமுவேல் ஊருக்குள்ள போனா, ஒரு காலத்துல எந்த ஜனமெல்லாம் கேலி பண்ணாங்களோ அந்த ஜனமெல்லாம் சாமுவேலை பார்க்கும்போது பயந்து, ஐயோ தீர்க்கதரிசி வராரு சொல்லி எல்லாம் பயந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல எந்த ஜனங்களும் சாபமான குடும்பம் அப்படின்னு சொன்னாங்களோ, இப்ப அந்த குடும்பம் சாமுவேலை பார்த்து, ஐயா வாங்கய்யா ஞான திருஷ்டிக்காரரே, ஊழியக்காரரே என்று சொல்லி அந்த சாமுவேலை எல்லாரும் கனப்படுத்தினார்கள், எல்லாரும் வரவேற்ற ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்துல இகழப்பட்டவன், ஒரு காலத்திலே புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாராலும் மறக்கப்பட்டவன், ஆதரவற்றவன். ஆனால் இன்றைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், மிகப்பெரிய ஊழியக்காரனாய், மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேல் இருக்கிறார். இப்பதான் அண்ணா சொல்றாங்க, இனி எனக்கு ஊழியம் இது வரைக்கும் நினைச்சீங்க, உண்மைதான் 16 தலைமுறை வரைக்கும் எங்களுக்கு ஊழியம் இல்லை. ஆனா என் பிள்ளை பிறந்துட்டான், என் பிள்ளையை கர்த்தர் ஏத்துக்கிட்டாரு, என் சாபத்தெல்லாம் கர்த்தர் மாத்திட்டாரு. அதனால இனி இருமாப்பான பேச்சு பேசாதீங்க. இனிமேல் என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க. ஆமா, இனியே நீ பேசாத, இனி மேட்டுமே பேசாத, இனி ஆணவத்தோடு பேசாத. பலவான்களின் வில் முறிந்தது. அப்ப பலவான்களை யாரு சொல்றாரு? என்னை கேலி பண்ணீங்க, என்னை கிண்டல் பண்ணீங்க, நான் சாபத்திற்கு பிறந்தோம் சொல்லி நீங்களாம் எங்களை துன்புறுத்தினீங்க, உங்க வில் முறிந்தது. ஆனா தள்ளாடின நாங்களோ ஆண்டு எங்களை பலத்தால் இடைக்கிட்டு விட்டார். சொல்ல திருப்தியா இருந்த நீங்க இப்ப அப்பத்துக்காக வேலை செய்றீங்க. ஆனா பசியா இருந்த நாங்களும் இப்ப திருப்தியா இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க? மலடியா இருந்தவன் எல்லாம் சொன்னீங்க, சாபத்தால தான் புள்ள பிறகுற 16 தலைமுறை சாபத்தால தான். சில சாபங்கள் நம்ம ஆசுவத்துக்கு தனியா இருக்கும், சில சாபங்கள் சில பிள்ளை பெறுவதற்கு தனியா இருக்கும், சில சாபங்கள் சில நன்மை பெற்றுக் கொள்வதற்கு தனியா. எல்லாம் சொன்னாங்க, உங்க சந்ததி மோசே கூட பேசினாங்க, அந்த சாபம் தான் உனக்கு குழந்தை இல்ல, அந்த சாபம் தான் உனக்கு குழந்தை இல்ல, எல்லாம் கேள்வி. இப்ப அண்ணா சொல்றாரு, மலடியா இருந்தவர் 7 பிள்ளையை பெற்றார். ஆனா அநேக பிள்ளை பெற்றவரும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இனிமேல் பிள்ளை பெருக்கல, கர்த்தர் கொல்லுகிறவரும். என்ன சொல்றாரு? எங்க குடும்பத்தை கர்த்தர் தான் கொண்டாருன்னு சொல்றீங்கல்ல, அது சாபம் தான் சொல்லி. ஆமா, கர்த்தர் கொல்லக்கூடியவர் தான். ஆனா கொல்லுகிறவர் மாத்திரமல்ல, கொல்லக்கூடிய குடும்பத்தில் செத்து போய் கிடந்த எங்க ஜீவியத்தை உயிர்ப்பிக்க கூடியவராகவும் கர்த்தர் இருக்கிறார். எப்படி இருக்கிற கர்த்தர் சொல்லுங்க. அவ சொல்ற ஸ்தோத்திரிக்கிறோம், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரராய் மாறினார்கள். ஆனா தரித்திரத்தில் இருந்த நாங்களும் ஐஸ்வர்யவான்களாய் மாறினோம். அதனால இனி சொல்றேன், இருமாப்பா பேசாத, இனி எங்களை பரியாசம் பண்ணாதீங்க, இனிமேல் எங்கள் ஆணவத்தோடு பேசாதீங்க. கர்த்தர் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமா இருப்பார் நினைச்சீங்களா? இல்ல, அவர் கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனா இரக்கமோ நீடிய வாழ்வு. கர்த்தர் எப்போதுமே எங்களை மறந்துவாரு நீங்க நினைச்சீங்களா? அவ்வளவுதான், தலைமுறையா இவங்க இப்படியே தான் போகணும் அப்படி நினைச்சீங்களா? இல்ல,
கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவரம்மா, மகா இரக்கம் உள்ளவர். சாபமான குடும்பத்துல வந்து எங்க சாபத்தை கர்த்தர் மாற்றி எங்க புள்ள வழியா கர்த்தர் எங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஒரு புள்ள ஊழியம் செய்யறான்னா அந்த குடும்பத்துக்கு அது கௌரவம். என்னங்க ஒரு குடும்பத்தை ஒரு பிள்ளைங்க ஊழியம் செய்யறாங்கன்னா அது குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். அது நான் சொல்றேன், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரதமர் வந்தாருன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேதனை பண்ணுவீங்களா? அப்ப பிரதமரை விட மேலான பதவி ஊழியர். ஏன்னா பிரதமரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனா ஊழியக்காரனை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார்கள். யார் தேர்ந்தெடுக்கிறது சொல்லுங்க? முதலமைச்சரை ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம், ஆனா தேவ மனிதனை கர்த்தர் தாயின் கருவிலே ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் வேறுபடுத்தார். ஊழியம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நிறைய பேருக்கு அந்த பாக்கியத்தை குறித்து நீங்க லைக் பண்றது இல்ல. அந்த பாக்கியத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இல்ல. நிறைய பேருக்கு அது வேண்டான்ற மாதிரி இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது மிகப்பெரிய. ஆனா சொல்லுங்க, குடும்பத்தை ஒருத்தர் ஊழியம் செஞ்சாங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை கௌரவப்படுத்தினார் என்று நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம் நீங்க படித்ததினால வந்த கௌரவத்தை விட, நீங்க சம்பாதித்ததினால வந்த கௌரவத்தை விட, உங்க குடும்பத்துல ஒரு ஊழியக்காரன் அற்புற நீசரமா புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத உங்க குடும்பத்துல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருப்பாருன்னா உங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். சொல்லுங்க, குடும்பத்துல ஒரு ஊழியக்காரன் மிகப்பெரிய கௌரவம். என் குடும்பத்துல நானும் முதல் ஊழியக்காரன். தலைமுறை தலைமுறையா, தலைமுறை சந்ததி சந்ததியா என் குடும்பத்துல சொல்லி பைபிள் அறிவு உள்ளவர்கள் யாருமே கிடையாது. என் வழியாகத்தான் கர்த்தரை கொண்டு வந்தேன். PhD அங்க குடும்பத்துல படிச்சவங்க யாரும் அன்னைக்கு கர்த்தர் படிக்க கர்த்தர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கர்த்தர் குடும்பங்களை கௌரவப்படுத்துகிறார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற மனிதனை கர்த்தர் சமுதாயத்திலே தள்ளப்பட்ட மக்கள் மத்தியிலே, புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தர் அந்த மனிதனை கௌரவப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார். இப்ப அண்ணா சொல்றாங்க, அப்பா இனிமேல் என்ன பண்ணாதீங்க, உங்க வாழை கர்த்தர் ஒட்டு அடங்கிட்டாருப்பா, என் வாழை துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் எங்களை குறித்து என்ன பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. நீ எவ்வளவு கேலி பண்ணாலும் கர்த்தரை தூக்கி விட்டாரு. என் பிள்ளை எங்கேயோ போயிட்டான், இனி எந்த சமுதாயமெல்லாம் கேலி பண்ணிச்சோ அந்த சமுதாயம் என் பிள்ளைய பார்த்து பயப்படுது. என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளை பேச மாட்டானா, அவன் ஏதாச்சும் சொல்ல மாட்டானான்னு சொல்லி சமுதாயம் ஏகக்கூடிய அளவுக்கு என் குடும்பத்தை மாற்றி விட்டார். இனி இருமாப்பான பேச்சு பேசாதே, அகந்தையான வார்த்தை உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம். என் சாபங்களை கர்த்தர் மாற்றி விட்டார். அதே வண்ணமாகத்தான் உங்களுக்கு எனக்கு நம்மள சாப குடும்பத்தில் பிறந்தவங்க விக்கிரகத்தை ஆராதித்து பல சாபத்தை சுமந்து வைத்திருந்தோம், தீ மிதித்தோம், காவடி எடுத்தோம், ஆனால் சாபத்தை சேர்த்து கொண்டோம். ஆனால் சாபம் நம்ம விட்டு நீங்கிற பாடவில்லை. ஆனா இயேசுவை நோக்கி பார்த்த போது நாம் சாபமெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு. இன்றைக்கு ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, லேவியராக, கடவுளை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தாசர்களாக உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாபமான தலைமுறையில வந்த நாம ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதர்களாய் கர்த்தர் சாமுவேலை மாற்றியது போல உங்களை என்னை கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, அப்படிதானே? நம்மளாம் நல்ல தலைமுறை வந்தோம். நம்ம குடும்பம் பல சாபத்தை சுமந்துகிட்டு இருந்தது. அப்பா அம்மா சாபம், முன்னோர்கள் சாபம், எல்லா சாபத்தையும் சுமந்து வந்தவங்க. ஆனா அந்த சாபமான குடும்பத்துலதான் உன்னை என்னை கர்த்தர் தெரிஞ்சிருக்காரு. எத்தனை குடும்பத்துல பூசாரி குடும்பத்துல வந்தவங்க இருக்கிறாங்க, சாமி ஆடி ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த குடும்பத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஸ்தோத்திரிக்கிறோம், மொட்டை அது இதுன்னு போட்டு பல வழிபாடுகளுக்குள் ஆளான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்துல தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அவருக்கு ஆராதிக்க ராஜரீக ஜனமாய் உங்களை என்னை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, சாபமான தலைமுறையிலிருந்து வந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதன். அப்ப சாமியார் யாரு? சாபமான தலைமுறையிலே வந்த. அப்ப சாமியார் மட்டுமா? இந்த வருஷத்துல நீ வருகிறாய், நான் வருகிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் வருகிறோம். நாம் சாபமான தலைமுறையிலே ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதர்கள் நீங்கள். சொல்லுங்க பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. சாபமான தலைமுறையில ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷன் உன் வழியா தான் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுது. எனக்கு ஆண்டவர் ஏத்துக்கிட்டோம் அன்னைக்குதான் உன் வழியா தான் சாபம் போச்சு, குடும்பத்தின் சாபம். மொத்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் குடும்பத்தின் சாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இனி சாபம் இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு சாபம் தான் குடும்பத்தை முன்னேற்றவில்லை. சாபம் தான் ஒரு மனிதனை சுத்தம் உள்ளது, சாபம் தான் ஒரு மனிதனை வேதனைப்படுத்துது. அந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே தன் மேலே சுமந்து கொண்டார். அந்த இயேசுவை யார் நோக்கி பார்க்கிறாரோ அவருக்கு சாபம் இல்லை, அவருக்கு ஆசீர்வாதம். அப்ப நம்ம யார் இப்போ? சாபமான தலைமுறையில வந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, பதமா சொல்லுங்க. நீ சொல்லுங்க பதமா, நீ சாபமான தலைமுறையிலிருந்து வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். நீ சாபமானவன் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதனால? உன் நீதினாலயா?
இயேசு சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்பினாலதான் என் சாபமெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. சாபம் போனா எல்லா உயரும் நமக்கு கிடைக்கும். சாபம் இருக்கிற வரைக்கும் ஒரு குடும்பம் உயராது. சாபம் இருக்கிற வரைக்கும் ஒரு குடும்பம் முன்னேறாது. சாபம் இருக்கிற வரைக்கும் அகால மரணங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா சாபம் நீங்கும் போதுதான் மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டாகும். செய்தியுடைய தலைப்பு என்ன? சரி, கோரால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு மாதிரி, இது மாதிரி யாரும் நீங்க பார்த்துருக்கீங்களா? முன்ன ஒரு மாதிரி பின்ன ஒரு மாதிரி பேசுறது. நிறைய பேர் இங்க கூட இருக்கணும். தயவுசெய்து கோராக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சுபாவம் மண்ணோடு மண்ணை நம்ம கொண்டு போயிடுவோம். அடுத்தது தாத்தான். தாத்தான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சுயநலவாதி. தனக்காகவே கவலைப்படுறோம், தனக்காகவே அழறவன். யாரை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. நான் உண்டு, என் குடும்பம், நான் நல்லா இருக்கணும். மற்றவங்களை குறித்து கேர் பண்றவன் கிடையாது. மூன்றாவது அபிராம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மேலான இடத்தை தேடுறவன். எங்க போனாலும் இவன் தகுதி கேட்டவே மேலான இடத்தை தேடுறவன். நான்காவது ஓன் என்ற வார்த்தைக்கு சொல்லுங்க, தற்புகழ்ச்சி விரும்புறவன். எல்கானா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இவ்வளவு காலம் இப்படி வந்தவங்க, ஆனா எல்கானா வரும்போது கொஞ்சம் அவன் லைட்டா மாத்துறாரு, கர்த்தரத்தை பெற்றுக்கொண்டே. அடுத்தது சாமுவேல். அண்ணா என்ற வார்த்தைக்கு, சாமுவேல் என்ற வார்த்தைக்கு சொல்லுங்க, எழுப்புதல், மாற்றத்தை கொண்டு. அப்ப சாமுவேலுடைய சப்ஜெக்ட் வரும்போது இதுவரைக்கும் இருந்த சாபமான வாழ்க்கை முற்றிலுமா மாறும். அதே என்னைக்கு ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த எல்லா சாபமும் முற்றிலுமாய் மாற்றப்பட்டு அவன் புது ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறுகிறான். எல்லா கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். இதனால கேட்ட வார்த்தை, சாபமான குடும்பத்திலே ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதனாய் என்னை கர்த்தர் மாற்றினார். உங்களை என்னை கர்த்தர் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, லேவியராக ஆண்டு உங்களை என்னை தெரிந்து கொண்டிருந்தார். இயேசு எல்லா சாபத்தையும் சிலுவையில் சுமந்து கொண்டார். அவரை நோக்கி பார்க்கிறவனுக்கு சாபம் இல்லை. ஒரு ஊழியக்காரருக்கு எதிராக இருப்பது எவ்வளவு பேர் சாபத்தை கொண்டு வந்தது பாருங்கள். விசுவாசத்திற்கு ஒரு நாள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களுக்கு எதிராக நாம் கூட்டம் கூடுவதும் கலகம் செய்வதும் அது நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அது சாபமாய் மாறும், சாபமாய் மாறும். ஆனால் விசுவாசப்படி இந்த காரியத்தில்